This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நிலங்களில் பம்ப் செட் போட்டிருக்கீங்களா? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், மின் வாரியம் சூப்பர் முடிவு. விவசாயிகள் ஏற்கனவே சூரிய சக்தி பம்ப் செட் வைத்திருந்ததால் இவர்களுக்கு இலவச மின்சாரம் தரக்கூடாது என மின்சாரத்துறை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பானது தமிழக விவசாயிகளை அதிருப்திக்குள்ளாக்கியது. எனவே இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுத்த வண்ணம் இருந்தன. இப்படிப்பட்ட சூழலில் புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன தெரியுமா? தமிழகத்தில் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இதற்காகவே மின் வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு மானியமாக வழங்கி வருகிறது. ஆனால் மின்சார வாரியமும் அரசும் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளன. எனவே ஒவ்வொரு வருடமும் அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. 2021ஆம் ஆண்டு முதல் 1.69 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்றாலும் இதுவரை 3 லட்சத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது. எனவே மின் இணைப்பு வழங்க அதிக தாமதம் ஆவதால் இலவச மின்சாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சில விவசாயிகள் சொந்த செலவில் தங்களின் நிலத்தில் சோலார் எனப்படும் சூரிய சக்தி மின்சாரத்தை இயக்கும் மோட்டார் பம்புகளை அமைத்துள்ளனர். அரசு மானியத்துடன் சூரிய சக்தி பம்ப் செட்டுகளையும் சில டீசல் பம்புகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் 15 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியானது. அதாவது விவசாயிகள் தாங்களாகவே சூரிய சக்தி மின்சாரத்தில் இயக்கும் பம்பு செட்டுகளை அமைத்திருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு அரசு நிறுவனத்தின் மானிய உதவியுடன் அமைத்திருந்தாலோ விவசாய மின் இணைப்பு வழங்க வேண்டாம். விவசாயிகள் ஏற்கனவே சூரிய சக்தி பம்ப் செட் வைத்திருந்தால் அவர்களுக்கு இலவச மின்சாரம் தரக்கூடாது. அப்படிப்பட்ட விவசாயிகள் என்ற பிரிவில் கீழ் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவித்திருந்த. அதாவது இந்த பிரிவில் முதல் 500 யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட் 4.80, அதற்கு மேல் பயன்படுத்தினால் ஒரு யூனிட் ₹6.95 கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டிருந்தது. இந்த புதிய சுற்றறிக்கையில் முந்தைய சுற்றறிக்கை ரத்து செய்யப்படுவதாகவும் திருத்தப்பட்ட அறிவுறுத்தல்களை விவசாய பொறியாளர் துறை மற்றும் பிற பங்குதாரர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பானது விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.